ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, பெனிசிலின் இந்த மருந்தினுடைய பயன்கள் என்னென்ன, பெனிஃபிட்ஸ் என்னென்ன, பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன, இந்த மருந்தை எப்போ எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு எடுத்துக்கணும், இந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செய்யுது, இந்த மருந்து யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்ன என்பதை தெரிஞ்சுப்போம். தொண்டையில் ஏற்படக்கூடிய தொற்று, காதில் ஏற்படக்கூடிய தொற்று, பல் மற்றும் ஈறுகளில் ஏற்படக்கூடிய தொற்று, ஸ்கின் தோலில் ஏற்படக்கூடிய தொற்று, அது மட்டும் இல்லாமல் நுரையீரலில் ஏற்படக்கூடிய சில முக்கியமான தொற்றுகளுக்கு ஸ்கார்லட் ஃபீவர், டான்சிலிட்டிஸ், ரியூமேட்டிக் ஃபீவர் ப்ரிவென்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை குணப்படுத்த பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் காய்ச்சல் மற்றும் இன்ஃபெக்ஷன் சிம்டம்ஸை குறைக்க பயன்படுது. இது பல ஆண்டுகளாக பயன்படுத்துகிற ஒரு பாதுகாப்பான ஆன்டிபயோட்டிக்ஸ். இது சரியான இன்ஃபெக்ஷனுக்கு, தொற்றுகளுக்கு பயன்படுத்தினா மிக பயனுள்ள ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த மெடிசன். அடுத்து இந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செய்யுதுன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாவை உருவாகிறது தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் பாக்டீரியாவுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் அதனுடைய வாலை உடைக்குது. புதிய பாக்டீரியாக்கள் உருவாகும் போது அது மேலே இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு வால், அந்த சுவரை வளர விடாமல் தடுக்கிறதுனால அந்த பாக்டீரியா வாழ முடியாமல் செத்து போகுது. ஸோ இப்படி தான் இந்த மருந்து பாக்டீரியாவை கொண்டு நம்மளை நோய் தொற்றுகளிலிருந்து பாதுகாக்குது. அடுத்து இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகள் என்ன அப்படின்னா, குமட்டல், வாந்தி, வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, வாயில் அல்லது நாக்கில் மாற்றங்கள் ஏற்படுது, டேஸ்ட் சேஞ்சஸ் ஆகுது. இதுதான் இந்த மருந்துடைய பொதுவான பக்க விளைவுகள். இதை தவிர்த்து சில ஆபத்தான பக்க விளைவுகளும் சைடு எஃபெக்ட்ஸும் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் ரேஷஸ், முகம் அல்லது தொண்டையில் வீக்கம் ஏற்படுவது, மூச்சு திணறல் ஏற்படுவது, கடுமையான அலர்ஜி, இவை தான் இந்த மருந்தினுடைய மிக முக்கியமான சீரியஸான பக்க விளைவுகள். இந்த மருந்தை எடுக்கும்போது யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெனிசிலின் அலர்ஜி ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்க, ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டவங்க, கிட்னி டிசீஸால் பாதிக்கப்பட்டவங்க, மற்ற ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கவங்க, ஆன்டிபயோட்டிக்ஸ் அலர்ஜி இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே இந்த மருந்து எடுத்துக்கும் போது கவனமாக இருக்கணும். இந்த பெனிசிலின் மருந்து வைரஸ்க்கு எதிராக செயல்படுமான்னு கேட்டிங்கன்னா செயல்படாது. இது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ண மட்டும்தான் பயன்படும். காமன் சளி, ஃப்ளூ, வைரல் காய்ச்சல் இவற்றுக்கு இது பயன்படாது. அடுத்து இந்த மருந்தினுடைய டோசேஜ் யாரெல்லாம் எடுத்துக்கலாம், எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய டோசேஜ் உங்களுடைய நோயினுடைய தன்மைக்கேற்பவும், உங்களுடைய வயது, உடல் எடை ஆகியவற்றை பொறுத்து இது டிஃபென்ஸ் ஆகும். இது உங்கள் டாக்டருடைய கன்சல்ட் படி மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும். டாக்டருடைய அட்வைஸ் படி மட்டும் எடுங்க. இந்த மருந்தை பாதியில் நிறுத்தக்கூடாது. நீங்கள் எந்த தொற்றுக்காக இந்த மருந்து எடுக்கிறீங்களோ கடைசி வரைக்கும் நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும். அடுத்து முக்கியமான ஒரு வார்னிங், எச்சரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆன்டிபயோட்டிக் மெடிசன். ஸோ அதனால் டாக்டருடைய அட்வைஸ் இல்லாமல் நீங்கள் இந்த மருந்தை தானாக எடுக்கக்கூடாது. அதே போல் தவறாக அல்லது தேவையில்லாமல் ஆன்டிபயோட்டிக்ஸை பயன்படுத்தக்கூடாது. அப்படி நீங்கள் ஆன்டிபயோட்டிக்ஸை தொடர்ந்து எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா, எதிர்காலத்தில் ஃப்யூச்சரில் உங்களுக்கு மருந்து வேலை செய்யாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த மருந்து அலர்ஜி, இன்ஃபெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் எடுத்துக்கணும், மற்றபடி எடுத்துக்கக்கூடாது. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்டில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த மருந்தினுடைய பயன்கள் என்னென்ன, பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இதனுடைய முக்கியமான பக்க விளைவுகள் என்னென்ன என்பதை தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.